யூடியூப்பில கலக்கிக்கிட்டு வர்றவங்க தான் திவ்யா. அதாவது நிறைய ஆபாச வீடியோலாம் போட்டு அப்பப்போ ஆக்டிவாக இருப்பாங்க. அதாவது அவங்களே அவங்கள பெருமையாக பேசிக்கிட்டு அவங்க தான் செலிப்ரிட்டின்னு யூடியூப்பில் செலிப்ரிட்டினான்ட்டு ரொம்ப பெருமையாக பேசிட்டு திரியிறவங்க தான் திவ்யா கள்ளச்சி. அதாவது அவங்க லவ்வரை தேடிக்கிட்டு அலையிற போல் வீடியோலாம் போட்டுருப்பாங்க. அப்பப்போ மேரேஜ் பண்ணுற போலலாம் நிறைய வீடியோ போடுவாங்க. அதுதான் அவங்க சேனலில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும். இப்போ இவங்கள தான் கைது செஞ்சுருக்காங்க. அதாவது சித்ராங்கவங்க அவங்க தப்பான வழியில் போயிட்டு நிறைய வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிறதா கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் மீடியாவில் லைவில் போட்டிருந்தாங்க வீடியோ. அதை பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தனால இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபோக்டோ சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்னா திடுக்கிட்டு தகவலாக வந்திருக்குன்னு சித்ரா தான் அவங்கள கார்த்திகிட்ட பணம் கொடுத்து அது போல் வீடியோலாம் எடுக்க வச்சுருக்காங்க. குழந்தைங்களோட ஆபாசமாக இருக்கிற போல் வீடியோ எடுத்து கொடுத்தா நான் பணம் தரேன்னு சொன்னதாகவும் அதை கேட்டு கார்த்தி எடுத்து கொடுத்ததாகவும் இப்போ சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ் தரப்பில். இது எல்லாமே சித்ரா தான் காரணம்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. இது போல் அடுத்த நிறைய யூடியூபர் மேலே இது போல் நிறைய சர்ச்சை வந்துட்டுருக்கு. இது போல் தப்பானவங்கனால நிறைய உண்மையாக இருக்கிற யூடியூபர்களுக்கும் பேர் கெட்டு போகுது. அதனால் இது போல் தப்பு பண்ணுறவங்கள யாருன்னு பார்த்து காவல்துறை கைது பண்ணணுங்கிறது தான் பொதுமக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.